தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் முனிசிபாலிட்டி தடங்க. இது வந்து முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்த தடம். 30 அடி அகலம் கொண்ட முனிசிபாலிட்டி தடத்தில் ஒரு 2 ஏக்கரை காலி நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ இந்த 2 ஏக்கரை காலி நிலம் பார்த்திங்கன்னாங்க, இந்த முனிசிபாலிட்டி தடத்தினுடைய ரோடு முகப்பு வந்து ஒரு 200 அடி வருங்க. இந்த மாதிரி வந்து இந்த காடு வடக்கு கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. வெறுங்காடு தான், காலி நிலம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த காட்டுக்கு வந்து குபேர மூலையும் வாயு மூலையும் அந்த முனிசிபாலிட்டி ரோடு 30 அடி ரோடு பேஸில் வந்துடுதுங்க, ரோடு முகப்பில் வந்துடுதுங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலை இதுதாங்க. இதுதான் குபேர மூலை. குபேர மூலையும் வாயு மூலையும் முகப்பு அந்த ரோடு முகப்பில் இது வந்துடுது. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி போட்டு கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மேக்சர்வாக இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக கம்பி வேலி போட்டு நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து ஒரு பிட்டு பாருங்க கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் அக்கம் பக்கம் எல்லாம் மண் வந்து அருமையான மண்ணுங்க, நல்ல செம்மண் காடு பாருங்கள். இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க. நல்லா வந்து ஒரு 200 அடி அகலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 அடி 500 அடிக்கு குறையில்லாமல் வருங்க நீளம். அந்த மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் அருமையாக அமைச்சிருக்குதுங்க காடு. வெறுங்காடு தான், நல்ல ஒரு நீள அகலம். இந்த காட்டுக்கு இப்போ வந்து இதுதான் குபேர மூலை. குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. இப்போ இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் ஒரு தோட்டம் இருக்குது. அதாவது தோட்டம் இல்லை, தோப்பு. அதை பார்ப்போமே பாருங்கள். இதில் வந்து பொலி சுற்றி நல்லா சுற்றுப்புள்ள வச்சு எல்லாம் காப்பு கண்டிஷனில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷ பிள்ளை 2 வருஷ பிள்ளை எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது. தண்ணி பாருங்கள், வாய்க்காலில் தண்ணி நல்லா வாய்க்கால் தண்ணி கட்டக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணி வசதி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பக்கத்து காடுங்க. இது நாவப்பழ மரம், நாவல் பழத்தை தான் காணும். ரைட்டு. இப்போ இது வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரே நேர் தான். குபேர மூலையிலிருந்து நம்மளுக்கு அக்னி மூலைக்கு ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேர் தான். இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு நடுவில் போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு வாயு மூலையை காட்டிடுறேன். குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான், நூல் பிடிச்ச மாதிரி. என்ன அப்படின்னா காட்டுக்குள்ளே கொஞ்சம் கல் கிடக்குதுங்க. அந்த மாதிரி கல் கிடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காரணமே இல்லை. இதெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் கல் செழிக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சுங்க. மிஷின் விட்டு கல்லை செழிச்சிடலாம். அதனால் காடு வந்து ஒரு சிறப்பான ஒரு காடுங்க. ஒரு வாஸ்துபடி நல்லா குபேர மூலை நல்லா உயரமாக சரிவு வந்து வடக்கு கிழக்கு சரிவில் நல்ல ஒரு செவ்வக டைப்பில் ஒரு 2 ஏக்கரை 7 சென்ட்டுங்க. இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலைங்க. வாயு மூலையும் கட்டாகல நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க ஜலம் மூலைக்கு ஒரே நேர் தாங்க. போய் காட்டுறேன். இதெல்லாம் வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க. எல்லாம் வந்து தண்ணி ஏரியா தான். ஏன்னா தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு இந்த தென்னை மரமெல்லாம் இப்படி இருக்காது. எல்லாமே சுற்றி வந்து எல்லாம் தோட்டம் தோப்பு எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க தோட்டம் வாங்கினவங்க போகிறேன் இதுவும் போட்டு சர்வீஸ் இது வாங்கி தண்ணி வசதி பண்ணி வெள்ளாமை பண்ணுறவங்க பண்ணுறாங்க. வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இல்லை சோம்பேறித்தனப்படுறவங்க அப்படியே வெறுங்காடை போட்டு வச்சிட்றாங்க. இது ஒரு காரணம், சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலை என்னவோ, ஆண்டவன் என்ன பண்ணி வச்சுக்கிறானோ தெரியல. நாம் வந்து உள்ளதுள்ளபடி இருக்கிறதானே சொல்ல முடியும். நான் இதில் தங்க மேலேதானே சொல்ல முடியும், இருக்கிறதான் சொல்ல முடியும். அதனால் வந்து விலை வந்து எப்பவும் போல் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். விலை வந்து உங்களுக்கு ஓகேவான இதாக இருந்தால் கூப்பிடுங்க. உங்களுக்கு சரியான ரேட்டாக தெரிஞ்சால் கூப்பிடுங்க. தெரியலனா
டிவிக்கு இது போட்டு பாருங்கள், நான் வேண்டானே சொல்கிறேன். அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் வீடு கட்டி ஜம்முன்னு குடியிருப்பு பகுதி ஜம்முன்னு இருக்குது. நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா ஒரு சரியான பங்களா டைப்பில் ஒரு வீடு. காடு நல்லா கிழக்கு செருவுங்க. இதெல்லாம் வந்துங்க நல்லா போரை போட்டு விட்டு சர்வீஸ்க்கு எழுதி வச்சுட்டு சர்வீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. சோலார் போட்டு தண்ணி வெளியில் எடுத்து விட்டு சுற்றி புள்ள தென்னம்பிள்ளையை வச்சு விட்டு சொட்டு நீரை போட்டு விட்டு நடுவில் வாழை போட்டு விட்டு காட்டை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூல திசையில் வடகிழக்கு பகுதியில் தென்னந்தோப்பு பாருங்க, சிறப்பான ஒரு தோப்பு. இப்படி அருமையாக இருக்குதுங்க. பாருங்க, பக்கத்து காட்டு மண்ணை பாருங்கள், செவன்னு இருக்குதுங்க. லைனாக தான் இப்போ அதாவது வெள்ளாமல் வந்து பண்ணுற முறையாக பண்ணணுங்க. அப்போ தான் வந்து காடு நல்லா இருக்குங்க. எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறதையே போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அவன் அந்த ஊருப்பட்ட வேலைக்கு சொல்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதுதான் ஜலமூலைங்க. ஜலமூலை நல்லா இருக்குது, கட்டாவில். அது ஜலமூலையிலேருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான். ஒன்றுக்கு பெருசாக கிராஸோ பெண்டோ எதுவும் கிடையாது. இப்படி வந்து ஒரு 2 ஏக்கரை சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. 2 ஏக்கரை 7 சென்ட்டுங்க, கரெக்டான அளவு. ரெக்கார்டு கிளியருங்க. அப்புறம் இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூலைங்க. அக்னி மூலை கட்டாவில் இதுவும் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கிற தோட்டம் பாரு, தோப்பு. இதுவும் தோப்பு தான். அந்த பக்கம் வந்து அந்த பங்களா, நல்ல ஒரு குடியிருப்பு பகுதியும் இருக்குது. நல்ல சிறப்பான ஒரு மண், சிறப்பான ஒரு காடு, சிறப்பான ஒரு தோட்டம் பக்கத்துல எல்லாம். நாம் பார்க்க வந்தது காலி நிலம் பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணி பாருங்கள், வாய்க்கால் மூலியமாக கட்டி வைக்கிறாங்க. காடு நிறைய நம்பி கிடக்குது. தென்னை மரத்துக்கு அருமையாக தண்ணி வாய்ச்சிக்கிறாங்க. இப்போ இது அக்னி மூலை சொன்னால், அக்னி மூலையிலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல, குபேர மூலைக்கு ஒரே நேர் சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரே நேர் தான். நல்ல ஒரு நீள அகலம் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு காலி நிலங்க. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நாம் இன்னும் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து உள்ளே வந்து எல்லாம் நல்ல ஒரு தென்னந்தோப்புங்க, சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. நம்ம முதல்ல வந்து நம்ம காட்டுக்கு வடகிழக்கு மூலையிலையும் தென்னந்தோப்பு, கிழக்கையும் தென்னந்தோப்பு, தெற்கு திசையிலையும் தென்னந்தோப்பு, நடுவால் நம்ம காடு மாட்டிக்குது, வெறுங்காடாக இருக்குது. நான் பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையில் வேணால் வெறுங்காடாக தான் இருந்துச்சு. மேற்கு திசையில் தார் ரோட்டுக்கு மேற்கு திசையில் வெறுங்காடாக தான் இருந்துச்சு. கம்பி வேலி போட்டு வச்சுருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்க. அதனால் சுற்றிலாம் தோட்டம் தாங்க. எதிர்காலத்தில் இந்த லைனும் ஆத்தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி கூப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க, பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ரெக்கார்டு வாங்கி பார்த்துட்டு பேசி அட்வான்ஸ் போடுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கரையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து அமையாதுங்க. வாஸ்துபடி இருக்குதுங்க காடு, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாம் நேருக்கு நேராக தான் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா போதும், அது ஒன்று தான் குறை. தேங்காயெல்லாம் கொட்டி கிடக்குது, காயெல்லாம் பெருசாக இருக்குதுங்க. பாருங்க, முரட்டு காயாக இருக்குதுங்க. மரம் நல்லா தரமாக இருக்குதுங்க. அடிமரம் பாருங்கள், உரலாட்டம். இந்த மாதிரி வந்து ஒல்லு கட்டி வரணுங்க மரம். இப்படி வந்தால் தான்
நல்லா வந்து காய் வந்து நல்லா இருக்கும், நல்லா பிடிக்கும், நல்லா ஈல்டு நல்லா வரும். நல்லா புது மரங்க, ஒரு 5 வருஷம்தான் இருக்குது. இப்போ எல்லாம் பக்கத்து காடுங்க, நீங்கள் நம்ம பார்க்க வந்த காட்டுலக்கு நினச்சிக்காதீங்க. இவனுக்கு மேலே பார்க்கும் வச்சு விட்டுருக்குறாங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று தான். பாருங்கள், இந்த மரத்துலலாம் பாருங்கள், காய் கொசன்னு இருக்குது. எப்படி இருக்குது? கொசன்னு இருக்குது. அதனால் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. வந்து நீங்கள் வந்து இந்த பூமியை வீடியோவில் பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. யோசிக்காதீங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் காடு வாங்க மாட்டீங்க. யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. நான் தம்பி, உங்கள் தம்பி கவுண்டர் நான் உங்களை கூப்பிட்டு வந்து காட்டுறேன். வந்து பாருங்கள். பார்த்துட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. அப்புறம் வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனசு இருந்துச்சுன்னா, மார்க்கமும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உற்றார் உறவினர், நண்பர்கள், சொந்த பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன், வந்தவன் போனவன், யாருக்காவது காடு நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுக்கோசரம் கழுவியெல்லாம் ஊற்றாதீங்க, தாங்க மாட்டேன் நானும் ஏதோ பாவங்க. அப்புறம் வீடியோவில் வந்து நகைச்சுவையாக பேசுகிறங்கிற பேச்சில் ஏதாவது தவறுதலாக இது எதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.